மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சமீபத்தில் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு இந்தி சினிமாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகக்கூடாது என்று தான் சொல்லுகிறோம் என்று சொல்லி 1952 பராசக்தியிலே வசனம் எழுதினார் டாக்டர் கலைஞர் அவர்கள். அன்றைய காலகட்டத்திலே திராவிட இயக்க சினிமாக்கள் என்பவை ஜாதி ஒழிப்பு, பகுத்தறிவு, மூடநம்பிக்கை எதிர்ப்பு, தமிழ் தேசிய உணர்வு, திராவிடம், சமூக நீதி, சமத்துவம், ஆணாதிக்க எதிர்ப்பு என்கிற பல்வேறு விதமான விஷயங்களை அடிப்படையாக கொண்டு சினிமாக்களாக உருவாகின. அப்படி உருவான காலகட்டத்திலே மிகப்பெரிய எதிர்ப்புகளும் வந்தது என்பது நமக்கு தெரியும். குறிப்பாக பராசக்தி திரைப்படம் வெளியான பொழுது அதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான முயற்சிகள் நடைபெற்றன. ஆனால் அதையெல்லாம் முறியடித்துதான் அன்றைய காலகட்டத்திலே திராவிட இயக்கம் நாடகங்களிலும் சினிமாக்களிலும் தங்களுடைய கொள்கைகளை நிலைநாட்டின. அப்படி பார்க்கிற பொழுது 1952 பராசக்தி வெளியானது என்று சொன்னால் அரை நூற்றாண்டு கழித்து தான் அப்படியான சினிமாக்கள் பாலிவுட்டில் உருவாகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். PK, OMG, ஓ மை காட், ஆர்டிகல் 15, சமீபத்தில் வெளியான லாப்பதா லேடிஸ் என்று ஒரு பல்வேறு விதமான பட்டியலையுமே நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பட்டியலிலே சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த மகாராஜ் என்கிற அந்த திரைப்படத்தையுமே நாம் சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் கிருஷ்ணருடைய அவதாரமாக இருக்கக்கூடிய கல்கி அவதாரத்தை மையமாக கொண்டு கல்கி என்கிற ஒரு பேன் இந்தியா பிரம்மாண்டமான சினிமா உருவாகி இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் தான் அந்த கிருஷ்ணர் பக்தியின் பேரால் நடைபெறக்கூடிய ஒரு மோசடியை தோலிருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக மகாராஜ் என்கிற ஒரு திரைப்படம் சமீபத்திலே நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த திரைப்படத்துடைய கதை என்ன என்று சொன்னால் 18ஆம் நூற்றாண்டிலே இந்த கதை தொடங்குகிறது. அதாவது கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் இருக்கிறது. நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சி என்பது இங்கே நடைபெறாத ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மும்பையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறு நகரம் ஹவேலி என்கிற ஒரு நகரத்திலே அது ஒரு கோவில் நகரமாக இருக்கிறது. அந்த கோவில் நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே கிருஷ்ண பக்தியை அடிப்படையாக கொண்டவர்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலிலே அந்த கிருஷ்ணருக்கு ஆராதனை நடந்ததற்கு பிறகுதான் எல்லாருமே காலை உணவையே சாப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியிலே ஊறிப்போன ஒரு நகரம். அந்த நகரத்திலே கிருஷ்ணர் பிறந்த யதுகுலத்தைச் சேர்ந்தவன் நான் கிருஷ்ணனுடைய சந்ததி என்று சொல்லி மகாராஜ் என்கிற ஒரு சாமியார் இருக்கிறார். அவர் பாத சேவை என்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நடத்துகிறார். ஒரு பெண்ணை பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணோடு பாலியல் ரீதியிலான உறவை நடத்துவது என்பதுதான் பாத சேவை என்று அழைக்கப்பட்டது. அந்த பாத சேவைக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தால் அது தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை உடைய ஒரு பெண்ணாக மாறிவிட்டான்னு சொல்லி வீட்டிலே இனிப்பு வழங்கி பரிமாறக்கூடிய அளவிற்கு அதை ரொம்ப கொண்டாட்டமாக பார்த்தார்கள். அப்படி அந்த சாமியார் அந்த பெண்ணோடு பாலியல் ரீதியான உறவு கொள்ளுகிற பொழுது அதை மறைந்திருந்து வேடிக்கை பார்ப்பதற்கு கட்டணமும் வசூலிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலிலே தான் அந்த நகரத்திலே கர்சன்தாஸ் என்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் சமூக சீர்திருத்தத்திலே ஒரு நாட்டம் கொண்டவராக இருக்கிறார். அன்றைய சமூக சீர்திருத்தவாதிகளில் மிக முக்கியமானவரான தாதாபாய் நவ்ரோஜியுடைய பத்திரிகையிலே பெண் கல்வி, விதவைகள் மறுமணம் போன்ற பிரச்சனைகளை பற்றி தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அடிப்படையில் அவருமே கிருஷ்ண பக்தி உடையவராக இருக்கிறார். மகாராஜ் என்கிற அந்த சாமியாரை மதிக்கக்கூடியவராக, சம்பிரதாயத்தை மதிக்கக்கூடியவராகத்தான் அவர் இருக்கிறார். அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணோடு அவர் காதல் செய்யக்கூடிய நேரத்திலே தான் அந்த மகாராஜ் தன்னுடைய பாலியல் தேவைக்காக இவர் காதலித்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார். பாத சேவை என்கிற பெயரிலே அந்த பாலியல் சுரண்டல் நடக்கிறது. அந்த விஷயத்தை தெரிந்ததற்கு பிறகு அவர் அந்த திருமணத்தையே கர்சன்தாஸ் ரத்து செய்து விடுகிறார். அந்த தோல்வியை தாங்க முடியாமல் அந்த பெண் தற்கொலை செய்து கொள்கிறாள். பிறகு இந்த பாத சேவை என்கிற பெயரில் நடைபெறுவது மத நம்பிக்கையின் அடிப்படையிலான சடங்கு கிடையாது, இது ஒரு பாலியல் சுரண்டல், இது ஒரு மோசடி, இது ஒரு மிகப்பெரிய அநீதி என்று சொல்லி அவர் தனியாகவே ஒரு பத்திரிகை ஆரம்பித்து தர்ம பிரகாஷ் என்கிற ஒரு இதழிலே அவர் அந்த சாமியாருடைய மோசடிகளை அம்பலப்படுத்தி கட்டுரை எழுதுகிறார். மகாராஜ் என்கிற அந்த சாமியாருடைய ஆட்கள் அந்த பத்திரிகையை விநியோகிக்க விடாமல் கைப்பற்றி அதை எரித்து விடுகிறார்கள். பிறகு எப்படியோ அந்த பத்திரிகையை ரகசியமாக வேறு வழிகளிலே அவர் விநியோகிக்கிறார். ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த சாமியாருடைய மோசடி அம்பலமாகுவதனால் தன்னை அவமானப்படுத்தி விட்டார், ஆதாரங்கள் இல்லாமல் இப்படியான ஒரு கட்டுரை எழுதிவிட்டார் என்று சொல்லி அவர் மீது மகாராஜ் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கிறார். கர்சன்தாஸ் என்கிற ஒரு சீர்திருத்தவாதியின் மீது மகாராஜ் என்கிற ஒரு சாமியார் தொடுத்த நீதிமன்ற அவதூறு வழக்கு என்பதை மையமாக கொண்டுதான் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய பலவீனம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருப்பவர் அமீர்கானுடைய மகன் ஜுனைத் கான். அவருடைய முதல் படம் என்பதால் அவர் இன்னுமே ஒரு சிரத்தையான நடிப்பை வழங்கியிருக்க வேண்டும். இன்னமும் நடிப்பிலே அவர் பல அடிகள் தூரம் நகர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதே போல தொடக்க காட்சிகளிலே ஒரு நிதானமாக மிக மெதுவாக நகரக்கூடியதாகத்தான் இந்த காட்சிகள் அமைந்திருக்கின்றன. இன்னமும் வேகம் அவசியம் என்பது. அதே நேரத்திலே மகாராஜ் என்கிற பாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய ஜெகதீப்
அவர் மிக பிரமாதமான ஒரு நடிப்பை வழங்கியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த படத்தினுடைய கதை, இந்த அம்சங்கள் இதையெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய அரசியல் முக்கியத்துவம் என்பது இன்றைக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அமீர்கானுடைய மகன் இந்த படத்தில் நடித்ததற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இந்துத்துவவாதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். எப்படி ஒரு இஸ்லாமியர் இப்படியான இந்து மதத்தை எதிர்த்து உருவாக்கக்கூடிய ஒரு படத்தில் நடிக்கிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை இந்துத்துவவாதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். ஆக மொத்தம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்துத்துவவாதிகளுடைய எதிர்ப்பு ஏன் உருவாகிறது என்று சொன்னால், மதத்தின் அடிப்படையிலான மோசடிகளை தோல்வி இருக்கிற பொழுது அதை அவர்களால் தாங்க முடியவில்லை. அவர்களுடைய அரசியல் மூலதனம் என்பதே இப்படிப்பட்ட மதவாத மோசடிகள் என்பதால் தான் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் எழுகின்றன. எப்படி ஒரு காலகட்டத்திலே இங்கே திராவிட இயக்க சினிமாக்கள் இப்படியான மதத்தின் அடிப்படையிலான மோசடிகளை தோல்வித்ததோ, அப்படியான மோசடிகளை தோல்விக்கக்கூடிய ஒரு படமாகத்தான் இந்த படமும் உருவாகி இருக்கிறது என்கிற அடிப்படையிலே இதை மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய, பாலியல் சுரண்டலை எதிர்க்கக்கூடிய, பகுத்தறிவை வலியுறுத்தக்கூடிய அத்தனை பேரும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு திரைப்படமாகத்தான் மகாராஜ் திரைப்படம் உருவாகி இருக்கிறது. இன்னும் சொல்லப்படால் இந்த மகாராஜ் திரைப்படத்திலே காட்டப்படக்கூடிய சமூக சீர்திருத்தவாதியாக இருக்கக்கூடிய அந்த கர்சன்தாஸ் கதாபாத்திரம் என்பது முழுக்க கடவுள் நம்பிக்கை அற்ற ஒரு இறைமறுப்பாளராக இல்லை. அவர் இந்து மத சாஸ்திரங்களை புறக்கணிப்பவராக இல்லை. அவர் இந்து மத சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்பவராக இருக்கிறார். நான் ஒரு வைணவ பிராமணன் என்பதால் தான் இந்த மோசடியை நான் எதிர்க்கிறேன் என்றுதான் அந்த கதாபாத்திரம் பேசுகிறது. நீதிமன்றத்தில் இறுதி காட்சிகளை பேசுகிற பொழுது கூட இந்து மத சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டித்தான் மகாராஜுக்கு எதிரான வாதங்களை முன்வைக்கிறது. அப்படி இருந்த பொழுதும் கூட இந்துத்துவவாதிகள் அதை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அடிப்படையிலே இப்படியான மோசடிகளை ஆதரிப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த எதிர்ப்பு காட்டுகிறது. ஏன் கர்சன்தாஸ் என்கிற ஒரு கதாபாத்திரம் சமூக சீர்திருத்தம் பேசினாலும் அது மத நம்பிக்கையையும் சாஸ்திரத்தையும் ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னால், வரலாறு என்பது அப்படித்தான் இருந்திருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க கால சமூக சீர்திருத்தவாதிகளாக இருந்த பலர், அவர்கள் ராஜாராம் மோகன் ராயிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு விதமான சமூக சீர்திருத்தவாதிகள் எல்லாமே தொடக்க காலத்திலே உருவான அத்தனை பேருமே ஆங்கில கல்வி கற்ற பார்ப்பனர்களாகத்தான் இருந்தார்கள். ஆங்கில கல்வியை கற்கிற பொழுது அவர்களுக்கு பல்வேறு விதமான நவீன சிந்தனைகள் உருவாங்கி கொண்டு தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் விதவைகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், தங்களுடைய பெண்கள் படிக்க வேண்டும், அதேபோல குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டும் என்கிற சீர்திருத்த நடவடிக்கைகளை அவர்கள் தான் முதலே தொடங்குகிறார்கள். அப்படி தொடங்குகிற பொழுது தங்களுடைய மதம் பாதுகாக்கப்பட வேண்டும், தங்களுடைய ஜாதி பாதுகாக்கப்பட வேண்டும், தங்களுடைய கலாச்சாரம், தங்களுடைய ஆச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இப்படியான சீர்திருத்தங்களை பேசக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு மகாத்மா ஜோதிபா புலேவாக இருக்கட்டும், புரட்சியாளர் அம்பேத்கராக இருக்கட்டும், தந்தை பெரியாராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் இந்த ஆணாதிக்கத்தை, இந்த ஒரு மூடநம்பிக்கையை, இவற்றையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய கருத்துகள் அடித்தளம் என்பதே இந்து மத சாஸ்திரங்களில் தான் இருக்கிறது. இதை பாதுகாப்பது தான் பார்ப்பனிய ஜாதி அமைப்பு என்று சொல்லி அதனுடைய அடித்தளத்தை வெடிவித்து தகர்க்கக்கூடிய அளவிற்கான புரட்சிகரமான கருத்துக்களை முன்வைத்த சமூக சீர்திருத்தவாதிகளாக இருந்தார்கள். எனவே தொடக்க காலத்தில் இருந்த பார்ப்பன சீர்திருத்தவாதிகளிலிருந்து பல லட்சம் கிலோமீட்டர்கள் நகர்ந்து முற்போக்கான சிந்தனைகள் முன்வைத்தவர்களாகத்தான் அம்பேத்கரும் ஜோதிபா புலேவும் தந்தை பெரியாரும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே ஒரு தொடக்க கால சீர்திருத்தவாதி என்கிற அடிப்படையிலே அந்த கர்சன்தாஸுடைய கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மத நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட, இந்து மத சாஸ்திரங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூக சீர்திருத்தத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் தான் இன்றைக்கு இந்துத்துவவாதிகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மதவாதத்தை முறியடிக்க இது போன்ற பல்வேறு விதமான படங்கள் வெளிவர வேண்டியதும் அதை நாம் எல்லோரும் ஆதரிக்க வேண்டியதும் மிக மிக அவசியம். அந்த அடிப்படையிலே இந்த நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் வெளியாகக்கூடிய மகாராஜ் திரைப்படமும் பலரும் பார்த்து அதை பாராட்டி வரவேற்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. கண்டிப்பாக அந்த திரைப்படத்தை பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.